வெளிநாட்டு புரோக்கர்களுடன் கைகோர்த்து தமிழகத்தில் பாலியல் தொழில், வரிசையா மீட்கப்பட்ட வெள்ளைக்கார பெண்கள். கோவையில் நட்சத்திர ஹோட்டல்களில் சுற்றி வளைத்து ரைடு. பல வருடங்களாக செயல்பட்டவர்களை கைது செய்து குண்டாஸில் கைது செய்ய பரிந்துரை. நான் ஸ்டாப்பா நடந்த பாலியல் தொழிலில் கோடி கோடியா சம்பாதித்து பெங்களூருவில் நடத்தப்படும் நான்வெஜ் ஹோட்டல்கள் மீதும் நடவடிக்கை. என்னோட எல்லையில இது போன்ற அசிங்கம் நடக்க கூடாது. கோவை மாநகரத்தை தெறிக்க விட்ட காவல்துறை அதிகாரி ஸ்டாலின். கோவை மாநகரத்தில் நட்சத்திர ஹோட்டல்களில் வெளிநாட்டு பெண்களை வைத்து விபச்சாரம் நடப்பதாக கோவை மாநகர காவல்துறையினருக்கு புகார்கள் வந்தன. இதனைத் தொடர்ந்து விசாரணையில் களமிறங்கிய கோவை தனிப்படை காவல்துறையினர் மேற்கு வங்கத்தில் பதுங்கியிருந்த விபச்சார தொழிலின் மூளையாக செயல்பட்ட 41 வயதுடைய சிக்கந்தர் பாதுஷா என்பவரை போலீசார் கைது செய்தனர். புரோக்கராக செயல்பட்ட 30 வயதுடைய ஸ்டீபன் ராஜையும் போலீசார் பிடித்து கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் ஆல் இண்டியா ஏஜென்ட் குரூப் என்ற வாட்ஸ்அப் குழுவை ஏற்படுத்தி இந்தியா மற்றும் ரஷ்யா, இந்தோனேஷியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளில் உள்ள ஏஜென்ட்டுகள் மூலமாக பாலியல் தொழில் செய்து வந்தது தெரிய வந்தது. கோவையில் உள்ள முக்கியமான 8 நட்சத்திர ஹோட்டல்களில் நீண்ட நாட்களாக தங்கியிருந்தவர்கள் மற்றும் வந்து சென்றவர்கள் குறித்து தகவல்களை அலசி ஆராய்ந்து சேகரித்தது காவல்துறை. இதன் அடிப்படையில் விபச்சாரத்தில் ஈடுபட்ட 15 பெண்கள் மீட்கப்பட்டு காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். வாட்ஸ்அப் குழு மூலமாக பாலியல் தொழில் செய்த நபர்களிடமிருந்து 10 சிம் கார்டுகள், 16 செல்போன்கள், 7 வங்கி கணக்கு புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்தியா முழுவதும் வாட்ஸ்அப் மூலமாக பாலியல் தொழிலை வெளிநாட்டு பெண்களை வைத்து செய்து வந்த கபீர் சிங் என்ற முக்கிய குற்றவாளி தீவிரமாக தேடப்பட்டு வருவதாக கோவை மாநகர காவல்துறையின் வடக்கு துணை ஆணையர் ஸ்டாலின் தெரிவித்தார். மேலும் இந்தியா முழுவதும் புரோக்கர்களாக செயல்பட்டு வரும் 117 நபர்களை பிடிக்க 12 பேர் கொண்ட 4 ஸ்பெஷல் டீம் அமைக்கப்பட்டுள்ளது என அதிகாரி ஸ்டாலின் தெரிவித்தார். சிக்கந்தர் பாதுஷா மீது கடந்த 2015ஆம் ஆண்டில் இருந்து இதுவரை 13 வழக்குகள் கோவையில் மட்டும் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த தொழிலில் கிடைத்த லாப பணத்தில் பெங்களூருவில் பிரியாணி கடை நடத்தி வருவதாகவும் ஹோட்டல்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தற்போது கைது செய்யப்பட்டுள்ள இருவரும் குண்டர் சட்டத்தில் கைது செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரி ஸ்டாலின் தெரிவித்தார். கோவை மாநகரில் இளம்பெண்கள் மற்றும் வெளிநாட்டு இளம்பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி பல்வேறு சட்டவிரோத தொழில்களில் ஈடுபட்டு வந்த சிக்கந்தர் பாஷா என்ற குற்றவாளி பிடிபட்டுள்ளார். இவர் கடந்த 2021 தலைமறைவாக இருந்து வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இவரின் மீது ஏறத்தாழ கோயம்புத்தூர் மாநகரம், கோயம்புத்தூர் மாவட்டம், சென்னை, திருப்பூர், ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் 20க்கும் மேற்பட்ட ஐடிபி கேஸ் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் மீது NPW எனப்படும் நான் பெயிலபிள் வாரண்ட் என்பதும் நிலுவையில் இருந்து வருகிறது. இவர் இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் இந்த பெண்களை விபச்சாரத்தில் ஈடுபட்டுவதும் தெரிய வருகிறது. இந்த வெளிநாட்டில் ஈடுபடும் பெண்களுக்காக ஆல் இண்டியா ஏஜென்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் யூஸ் பண்ணி அதில் குறிப்பாக ரஷ்யா, இந்தோனேஷியாவிலேருந்து அங்கேருந்து ஏஜென்ட் மூலமாக பெண்களை இந்தியாவுக்கு அழைச்சிட்டு இங்கே ஆல் ஓவர் இந்தியா ஒரு பிராத்தல் நெட்வொர்க் இவர் தலைமையில் நடைபெற்றது என்பது இந்த விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த அனைத்து இந்த ஆல் ஓவர் இந்தியா ஏஜென்ட் குரூப்புக்கும் சரி, இந்த தமிழ்நாட்டிலும் சரி, மிகப்பெரிய இந்த விபச்சார நெட்வொர்க்கு மூளையாக இந்த சிக்கந்தர் பாஷா என்பவர் தான் செயல்பட்டுள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. தற்போது அவர் பிடிபட்டுள்ளார். சரி, இவரோட இருப்பிடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தாவில் தான் இவர் பதுங்கியிருந்தார். லாஸ்ட் 4 இயர்ஸாக அந்த கொல்கத்தாவில் இருந்து தான் இவர் நெட்வொர்க் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ரஷ்யா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, இந்த 3 கண்ட்ரிலேருந்து தான் இந்த ஃபாரினர்ஸ், அந்த யங் உமன்ஸ் கூட்டு இந்த விபச்சார தொழில் ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. புரியல.